கவின் ஆணவ படுகொலை வழக்கு இப்ப சிபிசிஐடி இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில திருநெல்வேலியை சார்ந்த சுஜித் அப்படிங்கிற பையன் என் அக்காவை நீ எப்படி காதலிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாதியை காரணம் காட்டி கவினை வந்து ஆணவ படுகொலை வந்து செஞ்சிருக்காரு. ஸோ சுஜித் செஞ்ச இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து சுஜித் அவர்களுடைய பேரண்ட்ஸும் காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சுஜித் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க போலீஸ். இந்த நிலையில சிபிசிஐடி வந்து இந்த கேஸை வந்து எடுத்து இப்போ விசாரணை பண்ணிட்டு வராங்க. முதற்கட்டமாக 4 விசாரணையை வந்து அவங்க ரொம்ப தீவிரமா முன்னெடுத்திருக்காங்க. முதல்ல சிபிசிஐடி வந்து அந்த இடத்துல இருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த போலீஸ் ஆஃபீஸர் முதல்ல அந்த சம்பவ இடத்துல போய் பார்த்தது, அதுக்கப்புறம் அந்த சம்பவ இடத்துல இருந்திருக்கக்கூடிய மக்களை வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து அந்த சித்த மருத்துவமனையில தான் கவின் அவர்கள் வந்து இருந்திருந்தாரு. சுஜித் அங்கிருந்து தான் போய் கூட்டு வந்திருந்தாரு. இதற்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆய்வுகளை வந்து சிபிசிஐடி வந்து அவங்களுடைய விசாரணை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில சுஜித்தை சிபிசிஐடி வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு நிலையில இருக்கக்கூடிய 2வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதை எதிர்த்து சுஜித் மற்றும் அவங்களுடைய அப்பா வந்து கடும் எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்ப நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து 11ஆம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்குங்க. வழக்கு சம்பந்தப்பட்டு மேற்கொண்ட அப்டேட்ஸ் வந்து கூடிய விரைவில் பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.